போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லேயே நிறைய ரேங்க்ஸ் இருக்கு. அவங்க யூனிஃபார்மை வச்சு அவங்க எந்த ரேங்க் ஆஃபீஸர்ஸ்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஆர்டிகல் 312 கீழே ஆல் இந்தியா சர்வீசஸ்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கு கீழே 3 சர்வீசஸ் வரும். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் IAS, இந்தியன் போலீஸ் சர்வீஸ் IPS அண்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் IFS. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா அதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு நேஷனல் லெவல்ல கண்டக்ட் பண்ற UPSC எக்ஸாமை கிளியர் பண்ணணும். இன்னொன்னு ஸ்டேட் லெவல்ல கண்டக்ட் பண்ற PSC இல்லனா ஸ்டாஃப் செலக்ஷன் எக்ஸாமை கிளியர் பண்ணணும். இதுல UPSC எக்ஸாமை கிளியர் பண்ணா இந்த போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோவோட மெயின் டாபிக் போகலாமா? போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்க பேட்ஜஸை இன்சிக்னியான்னு சொல்லுவாங்க. இந்த இன்சிக்னியாவை வச்சு எந்த போலீஸ் ஆஃபீஸர் எந்த ரேங்க் கீழே வருவான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். போலீஸ் ரேங்க்லயே கீழ் ரேங்க்ல வரவங்க தான் கான்ஸ்டபிள்ஸ். இதுலயே 3 டைப்ஸ் இருக்கு: கான்ஸ்டபிள், சீனியர் கான்ஸ்டபிள் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளோட யூனிஃபார்ம்ல எந்த பேட்ஜும் இல்லாம பிளெயினா இருக்கும். சீனியர் கான்ஸ்டபிளோட பேட்ச்ல இந்த மாதிரி V ஷேப்ல 2 ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். இந்த V ஷேப்டு ஸ்ட்ரைப்ஸை செவ்ரான்னு சொல்லுவாங்க. இந்த செவ்ரானோட கலர் ஜென்ரலா ரெட் அண்ட் ப்ளூ கலர்ல இருக்கும். ஆனா சில ஸ்டேட்ஸ்க்கு வேற கலர்ஸும் இருக்கும். ஹெட் கான்ஸ்டபிளோட பேட்ச்ல 3 ஸ்ட்ரைப்ஸ் அதாவது செவ்ரான்ஸ் இருக்கும். இவங்களுக்கு அடுத்த லெவல்ல அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் வருவாரு. இவரோட பேட்ச்ல ஒரு ஸ்டாரும் 2 ஸ்ட்ரைப்ஸும் இருக்கும். அந்த ஸ்டார் எல்லோ இல்லனா கோல்ட் டோன்ல இருக்கும். அண்ட் ஸ்ட்ரைப்ஸ் ஒன்னு ரெட் கலர் இல்லனா ப்ளூ கலர்ல இருக்கும். இதுக்கப்புறம் ரேங்க்ஸ் ஏற ஏற ஸ்டார்ஸும் ஏறிட்டே இருக்கும். சப் இன்ஸ்பெக்டரோட பேட்ச்ல 2 ஸ்டார்ஸும் ரெட் அண்ட் ப்ளூ ஸ்ட்ரைப்ஸும் இருக்கும். அடுத்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், இவங்களோட பேட்ச்ல 3 ஸ்டார்ஸும் ரெட் அண்ட் ப்ளூ ஸ்ட்ரைப்ஸும் இருக்கும். இப்போ ஹையர் லெவல் ரேங்க்ஸை பத்தி பார்க்கலாமா? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹையர் லெவல் ஆகிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு UPSC எக்ஸாம், இன்னொன்னு SSC இல்லைன்னா PSC எக்ஸாம். இதுல PSC எக்ஸாம்ஸ்ல மெயினா இந்த 3 பொசிஷன்ஸ் இருக்கும்: டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் DSP, அடிஷனல் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அடிஷனல் SP, சூப்பரிண்டென்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் SP. உங்களோட ஏஜ், சீனியாரிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இல்லைனா கிடைக்காமலும் போகலாம். சப்போஸ் ப்ரொமோஷன் கிடைக்கலனா சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் தான் கடைசி பொசிஷனா இருக்கும். இந்த டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸை அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ்னு சொல்லுவாங்க. ஒருவேளை மெட்ரோ சிட்டில இந்த போஸ்டிங் கிடைச்சதுன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ்னு சொல்லுவாங்க. அதுவே மெட்ரோ சிட்டி இல்லாத மற்ற இடங்கள்ல டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ்னு சொல்லுவாங்க, அதாவது DSP. PSC எக்ஸாமை கிளியர் பண்ணி வரவங்களோட பேட்ஜஸ்ல 2 சேஞ்சஸ் இருக்கும். ஒன்னு ஸ்டார்ஸோட கலர் ஒயிட் இல்லைனா சில்வர் ஷேட்ல இருக்கும். இன்னொன்னு ஸ்ட்ரைப்ஸ் இதுக்கப்புறம் வரவே வராது. DSPயோட பேட்ஜ்ல 3 ஸ்டார்ஸ் இருக்கும், எந்த ஸ்ட்ரைப்ஸும் இருக்காது. DSPக்கு அடுத்து ப்ரொமோட் ஆகி போகிற போஸ்ட் தான் அடிஷனல் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அதாவது அடிஷனல் SP. இவங்களோட பேட்ச்ல நம்ம நேஷனல் எம்ப்ளமும் இருக்கும். இதுக்கு அடுத்து ஹையர் ரேங்க்ல ப்ரொமோட் ஆகிறவங்க சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அதாவது SP ஆவாங்க. இவங்களோட பேட்ச்ல நேஷனல் எம்ப்ளமும் 1 ஸ்டாரும் இருக்கும். PSC எக்ஸாம்ல மெயினா இந்த 3 போஸ்டிங் தான் இருக்கும்: DSP, அடிஷனல் SP, SP. அடுத்து UPSC எக்ஸாமை கிளியர் பண்ணா ASPல இருந்து டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பியூரோ வரைக்கும் போஸ்டிங் இருக்கு. UPSC கிளியர் பண்ணதும் ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே டெபுட்டி அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அதாவது ASP போஸ்டிங் கிடைக்கும். ASP ஆகி 1 இயர் சர்வீஸ்ல ஒரு ஸ்டாரும் IPSனு போட்ட ஸ்ட்ரைப்பும் இருக்கும். செகண்ட் இயர் சர்வீஸ்ல 2 ஸ்டாரும் IPS ஸ்ட்ரைப்பும் இருக்கும். இதுக்கப்புறமா டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸா ப்ரொமோட் ஆவாங்க. இவங்களோட பேட்ச்ல 3 ஸ்டார்ஸும் IPS ஸ்ட்ரைப்பும் இருக்கும். இந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடிஷனல் டெபுட்டி கமிஷனரா ஆவாங்க. இவங்களோட பேட்ச்ல நேஷனல் எம்ப்ளமும் IPS ஸ்ட்ரைப்பும் இருக்கும். இதுக்கு அடுத்து ப்ரொமோட் ஆகி டெபுட்டி கமிஷனர் இல்லனா சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் SP ஆவாங்க. இவங்களோட பேட்ச்ல நேஷனல் எம்ப்ளமும் 1 ஸ்டார் அண்ட் IPS ஸ்ட்ரைப்பும் இருக்கும். இதுக்கப்புறம் வர போஸ்ட்டை IPS ஒன்லி போஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்னு நீங்க UPSC எக்ஸாமை கிளியர் பண்ணி தான் இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் ஆவீங்க, இல்லனா PSC எக்ஸாம் எழுதி SPக்கு அப்புறமா ப்ரொமோட் ஆகி IPS ஆகிறவங்களும் இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் ஆவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வர்றது DCP இல்லனா SSP, அதாவது டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் இல்லனா சீனியர் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். இவங்களோட பேட்ச்ல நேஷனல் எம்ப்ளமும் 2 ஸ்டார் அண்ட் IPS டைப்பும் இருக்கும். இதுக்கு அடுத்த போஸ்ட் டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அதாவது DIG. இவங்களோட பேட்ச்ல நேஷனல் எம்ப்ளம் 3 ஸ்டார்ஸ் அண்ட் IPS டைப்ஸ் இருக்கும். இந்த போஸ்டிங்ல இருந்து தான் கவர்மெண்ட் வெஹிக்கிள் கிடைக்கும். இந்த கவர்மெண்ட் வெஹிக்கல்ல ஒரு ஸ்டாரும் ரெட் அண்ட் ப்ளூ கலர்ல ட்ரையாங்கிள் ஷேப்ல ஃபிளாகும் இருக்கும். இதுக்கு அடுத்த போஸ்ட் ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இல்லனா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அதாவது IGன்னு சொல்லுவாங்க. இவங்களோட பேட்ச்ல ஸ்வாட் அண்ட் பேட்டன் ஒரு புது விஷயத்தை பார்ப்போம், அதாவது ஒரு வாளும் குச்சியும். ஒரு ஸ்டார், ஸ்வாட் அண்ட் பேட்டன் அண்ட் IPS ஸ்ட்ரைப் இருக்கும். இவங்களோட கவர்மெண்ட் வெஹிக்கல்ல 2 ஸ்டார்ஸ் இருக்கும், ஃபிளாக் இந்த ஷேப்ல இருக்கும். இதுக்கு அடுத்த போஸ்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அதாவது DGP. இந்தியாவோட எந்த ஒரு ஸ்டேட் இல்லைனா UTயோட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லயே ஹையஸ்ட் ரேங்க் தான் இந்த DGP. இவங்களோட பேட்ச்ல நேஷனல் எம்ப்ளம், ஸ்வாட் அண்ட் பேட்டன் அண்ட் IPS ஸ்ட்ரைப் இருக்கும். இவங்களோட கவர்மெண்ட் வெஹிக்கல்ல 3 ஸ்டார்ஸும் ஃபிளாக் ரெக்டாங்கிள் ஷேப்லயும் இருக்கும். இந்த DGP போஸ்ட்க்கு ஈக்குவலா இன்னும் 2 போஸ்ட் இருக்கு: ADGP, அதாவது அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். இந்த 3 போஸ்ட்டுமே ஈக்குவலா இருக்கும். இந்தியாவிலேயே சீனியர் மோஸ்ட் IPS ஆஃபீஸரோட போஸ்ட் தான் டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதாவது DIB.
இந்தியாவோட முதன்மையான உள்நாட்டு உளவுத்துறை அமைப்பான இந்திய புலனாய்வு துறையோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரா இவர் இருப்பாரு. இந்த போஸ்ட்டை ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட ஜெனரல் போஸ்ட்க்கு ஈக்குவலா கன்சிடர் பண்ணுவாங்க. டிஐபியை ஆர்மியோட ஜெனரல், நேவியோட அட்மைரல் அண்ட் ஏர்ஃபோர்ஸோட ஏர் சீஃப் மார்ஷலுக்கு ஈக்குவலா கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த 4 பேரோட பேட்ச்லயுமே 4 ஸ்டார்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த 2 பேட்சஸோட போலீஸ் ரேங்க் என்ன? இதுல யாரு சுப்பீரியர்னு கமெண்ட் பண்ணுங்க.